சார் ஹரித் சார் யோகி. ஸோ 10 ஆஃபர் சொல்லியிருக்கேன். பசங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நானே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி. ஸோ ஆப்போ கடையில் உட்காந்துருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் ஸோ 4 வந்துருச்சுங்க. ஒன்று மட்டும் வந்தான். டக்குன்னு போய் கொடுத்துட்டு அவனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு பண்ணணும். அதான் அவனுக்கு லிமிட்டட் தான் கொடுக்க முடியும், பார்த்துக்கலாம். ஸோ பைக்கு மாற்றிட்டு ஸோ கேரி பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இருக்கேன். இவருக்கும் பிஸ்கெட் வாங்கி போடணும், போறப்ப போட்டுக்கிறேன். ஸோ தனியாக தாங்க போயிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி தனியாக தான் இருந்தேன். முன்னாடி வண்டி வருதா சார், நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஸோ வீக்கெண்ட் ஸோ கரெக்டாக லைட்டெல்லாம் தெரியுது. அப்கிரேட் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்டாண்டை. ஸோ எடுத்துட்டேன். வண்டி எங்க கடை இருக்கு, கொடுத்துட்டேன். ஸோ முதல் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வந்தேன். ஐயா 1/2 மணி நேரத்துல வரேன் இருக்கா, பாப்போம் என்ன கதைன்னு. கதை கொடுப்பானா இல்லையான்னு. சரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல. அந்த வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஃபுட் டொனேட் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்துட்டு என்ன என்னோட கிராப்போட பிரதராட் இருக்காரு, பட் தெரியல. ஸோ எனவே இப்போதைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் முடிச்சிடணும். இந்த காசை வச்சுட்டு இருக்கிறது எனக்கு தான் மேற்கொண்டு ஸ்டாப் ஆகுற மாதிரி, சஃபகேட் ஆகுற மாதிரி. ஸோ தென் எனிவே இது அது எப்போ எடுப்பானுங்க எனக்கு சீரியஸா தெரியல. எடுப்பாங்க. ஸோ நான் அடுத்தது இட்லி கடைக்கு தான் போகணும். இட்லி கடைக்கு போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுக்க வேண்டியதான். ஸோ நான் கூப்பிடுறேன். அது சொல்லிட்டு வரணும். கடைசி இங்க பாரு, பேர் என்னங்கண்ணா? பேரெல்லாம் கிடையாது. பேரு அப்போ அனாமிக்கான்னு தெரியல. அண்ணனா பொண்ணுங்களாங்க? அண்ணன். ஸோ இது ஃபீமேலா இருந்துச்சுன்னா அனாமிக்கான்னு பேர் வச்சிருந்துருக்கலாம். அனாமக்கா ஒரு பேரு. இங்க பாரு சூடு. ஆமா யாருக்கு 25. தேங்க்ஸ் மேம். ஸோ பிஸ்கெட் வாங்கிட்டேன். ஸோ அங்க ஒருத்தர் பார்த்துட்டேன், சாப்பிடுமான்னு தெரியல. வா அக்கா, வாக்கா அம்மணி.
ஓ ஓ அம்மன் பாருங்க. என்றா சாப்பிடு. கமெண்ட் சொன்னாதான் அம்மனி கேக்குது. அறிவு பாருங்க அதுக்குள்ள எப்படி இருக்கானே, எனக்கு எப்படி இருந்தா அறிவு. சரிவே டாடா. போதுமா? இன்னொரு பேக்கெட் அட்வான்ஸா கொடுத்துட்டு போவோம். அங்க ஒரு 2 பேர் இருக்கானு ப்ரோ தெரியுறதா. ஸோ அங்க வரானுங்க பாருங்க, அங்க 2 பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தரணும் பாருங்க. அதுல அந்த ரைட் சைடு இதுங்க கியூட் தான் ஹியூமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இதான் அம்மனி தான். சாப்பிடு. அது கூச்சப்படுதுங்க. இங்க வா. கையை கவிராதீங்க. சாரி ப்ரோ. என்ன ப்ரோ பிஸ்கட் சாப்பிட மாட்டியா? சாப்பிடு ப்ரோ, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு, நல்லதுதான். நானே அப்படிதான் திக்குவேன். அது தயக்கப்படுது. சாப்பிடு. கொஞ்சம் எக்ஸைட்டேட் ஆகிறேன். ஃபைனலி அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பசி யாரை விட்டுச்சு. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு நான் போய் தரணும். ஸோ அந்த அக்கா வந்துருச்சு பாருங்க. செந்தில் குணம் அன்பு வாழ்க்கை. ஸோ ஸ்குவாட், நாங்கள் ஸ்குவாடை மாறிட்டோம். நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. ஓகே எனிவே ப்ரோ, காலையில் கிடச்சிடாது. அது பார்த்தீங்களா, அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? அங்கே ஒருத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா அவனை காணும்? இங்கே இருக்க அப்படியே அலாங் தான். அங்கே இருட்டில் இருக்கிறனால ஒரு மனிதன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு வரேன் இருக்கான். இன்னும் ஆளப்பாங்க எனக்கு விட்டுற போறேன்டா. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் போடுறாங்க. அது வந்து சிக்கவே ப்ரோ ப்ரோ பார்க்கவே எனக்கு டெரிஃபைங்கா இருக்கு. பாவம் கையில தான் ஊட்டி வந்தோமா. ஐ திங்க் ஆ 2 இருக்கு. ஓ 2 இருக்கு, 3 இருக்கு. அங்க ஒரு 2 பேர் இருப்பானுங்க, அவங்களுக்கு போய் போட்டு அதோட வாயை பாருங்க. ஸோ யாராச்சும் இங்கே ப்ளூ கிராஸ் இருந்தீங்கன்னா இதை வந்துட்டு கொஞ்சம் கேரி பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் கேர். ஸோ அது சாப்பிடாமலே வந்துட்டு, ஸோ லைக் அது வந்துட்டு ஹீமோ ஹீமோஃபில் அதில் இருக்கிறது வந்துட்டு இதாகுது. அதனால அங்கே பாருங்க, பாவமாக இருக்கு எனக்கு. நானே பாவம் தான், என்னோட பாருங்க. பார்த்தவொன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டான். கருவருக்கு எனக்கே டெரிஃபிங்கா இருக்குடா. இவனுங்களை பழக்கம் படுத்தி வச்சுக்கிட்டா போ. இந்த இதுல வந்துட்டு நம்ம சேஃபா இருந்துக்கலாம். சாப்பிட்டுக்கோ, சரியா? உனக்கு தான் இன்றா திங்க மாட்டேது. ஸோ பசங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க பாருங்க உட்காந்துச்சு அது. ஸோ இது வந்துட்டு என்னால் முடிஞ்சது கொடுக்கணும். ஒன்றுன்னா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான், கட் பண்ணிக்கோ. ஸோ முதல் கொடுத்துட்டு வரேன், கட் பண்ணிக்கிறேன். 2 கொண்டு போகிறேன். போன டைம் இதே பண்ணி தானே பார்த்தேன். அதே வீடியோ எடுத்து அப்லோட் போடுறான். அவன் இடத்து மாட்டிட்டான். நீ கட்டுறதும் அவன் என்னடா வீடியோ பார்த்து விட ப்ரோ நான் கட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் சாரி ப்ரோ பார்த்தது சொன்னது. சரி
அங்க வர ஒன்று பாக்குது. வருது பாரா பிஸ்கட் போட்டுட்டா பா. பா டாமி, உனக்கு நான் பிஸ்கட் போடுறேன் டைம். சரியா? சாப்பிடு. அட, சோறு தான் வேணுமா? இது திங்க மாட்டியா? திங்க மாட்டேங்குதுடா. திங்க மாட்டேங்குதுடா. வேணாம். வாழாத்திர நாய் அடிக்கிறதுக்கும் ஐப்புகள் என்று அடிச்சிருக்கு. வேணுமா? சாப்பிடவே மாட்டியா? வேணாண்டா சாமி, எனக்கு பயமா இருக்கு. திரும்ப ஒரு 2 பார்க்கலாம். இந்த வச்சுலாம் மதியில சாப்பிட்டு கொடுப்போம். ஆமா, பிரச்சனை பெரிய லெவல்லே போட்டு நசிங்கேஷனே நோண்டது. அப்படியே எட்டு போய் கொடுத்துட்டு போடா. எப்படி? அப்படியே எட்டு போகாத. எட்டு பொண்ணு மொத்தமாக வாங்கிக்குவாங்க. இங்கே கூட ஒன்று கூட பண்ணி வாங்கிக்குவாங்க. இங்க பார்த்து திங்குதுடா. உனக்கு இந்த வாட்டி பிஸ்கெட், அடுத்த வாட்டி இந்த லைனில் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு எதனா சாப்பாடு வாங்கி வரும் தனியாக. இன்னும் 2 இருக்குடா, அதையும் தூக்கிட்டு போடா. இங்கே முன்னாடி வேணாமா? அங்கே நடத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என் மூஞ்சி எடுத்துற, என் நெஞ்சா எடுக்காது. அதுக்கு நான் சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்த டைம் வரும்போது பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்துடு. பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துரு.